அனைத்துலக உயிரோடை தமிழ் IRC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அவருடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கிளையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர் கூறுங்கள், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்னவாக இருக்கின்றது? ஈழத்தமிழர் இறைமை மீளுறுதிக்காக பேரிடர் மீண்டலுக்கான கருத்தரங்குகள் மாநாடுகளை அனைத்துலக தமிழர் முன்னெடுக்க வேண்டும். இதுதான் இந்த வார ஆசிரியர் தலையங்கம். இலக்கிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் பருவகாலத்தில் உலகெங்கும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காலநிலை சீர்கேடுகள், போர்களின் வழியாக சாதாரண மக்கள் வாழ்வுக்கு இனங்காணக்கூடிய அச்சங்களை வாழ்வாக காணுகின்ற நிலையில் வாழ்கின்றனர். இச்சிறியோரில் ஒருவருக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என மனிதநேய இறக்கச்சீர்களே இறையாசிரியரை பெறுவதற்கான ஒரே வழி என கிறிஸ்து தானே கூறிய வார்த்தைகளை மனதிருத்தி ஆடம்பர கொண்டாட்டங்களை தவிர்த்து பாதிப்புற்ற மக்களுக்கு அவர்கள் மீண்டும் பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கும் வளர்ச்சிகளுக்கும் திரும்புவதற்கு ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை செய்யும் காலமாக இந்த கிறிஸ்துமஸ் பருவகாலத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையுடன் வாழ்ந்து வரும் அவர்களுடைய வரலாற்று தாயகத்தில் அவர்கள் இறைமையையும் தேசியத்தையும் நீக்கி வரலாற்றில் வந்தேறிய குடிகள் ஹெபிட்டன்ட் என்கின்ற நிலையில் முன்னாள் ஸ்ரீலங்கா அமைச்சர் காமினி திசாநாயக்கா திம்பு கோட்பாட்டை ஏற்க மறுத்து வெளியிட்ட அதே உத்தியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்காவின் இன்றைய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்கள் இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் வேகமாக செயற்பட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய சிங்கள பெரும்பான்மை ஒற்றியாட்சி பாராளுமன்ற முறைமை என்னும் நவ காலனித்துவ ஆட்சி முறைமைக்குள் சலுகைகளை பெற்று கூட்டு வாழ விரும்பும் விழிப்புடையவர்களாக இன்று உள்ளனர் என்று ஈழத்தமிழர்கள் உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தும் கூட்டாட்சி கோரிக்கைகள் ஈழத்தமிழர்கள் பல நிலைகளில் பல நாடுகளின் பக்கத்துணையுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலைகளையும் காணப்படுகின்றன. இந்நிலையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அதன் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்து தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பின் பெருகையை இந்திய மத்திய அரசின் அழுத்தங்கள் வழியாக தடுப்பதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஈழத்தமிழர் தமிழக தமிழர்களின் இனத்துவ உறவை பகமையாக்கும் வழியில் தொடரும் வடக்கின் கடலில் இந்திய ரோலர் படகுகளின் மீன்பிடி பிரச்சனை குறித்தும் பேசியுள்ளனர். இவர்கள் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் இந்த தங்கள் கோரிக்கைக்கு உதவுமாறு கோரி வருகைகளை மேற்கொள்ளக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகளும் உள்ளன. அதேவேளை ஜனதா விமுக்தி பெரமுனையின் செல்வின் டி சில்வா இந்தியாவுக்கு வரும்படி அழைக்கப்பட்டுள்ள நேரத்தில் இவர்கள் இந்த நகர்வும் 23ஆம் தேதி தமிழர் கட்சியினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த மற்ற தமிழர் ஜனநாயக கட்சிகளையும் அழைத்து இந்திய தூதுவரை 23ஆம் தேதி சந்திக்க உள்ளனர். இவ்வாறாக மீளவும் ஈழத்தமிழர்கள் இன்றைய அரசியல் கட்சியினர் தமிழகத்தையும் மத்திய அரசையும் உதவி கிடைத்துள்ள போதிலும் இவர்களிடையே எவருக்குமே ஈழத்தமிழர்களின் சொந்த மண் பாதிப்புக்குள்ளாகிறது என்ற ஈழத்தமிழரின் மக்கள் இறைமையின் அடிப்படையில் தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்காது ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீலங்காவின் வேகத்தை மந்தப்படுத்த முயற்சிக்கின்றார்களே தவிர ஸ்ரீலங்காவின் செயற்பாடு ஈழத்தமிழின் தாய தேசிய சுயநிர்ணய உரிமைகளை முற்றாக மாற்றியமைக்கும் ஆக்கிரமிப்பு ஒடுக்குமுறை என்கிற உண்மையை உலகுக்கோ தமிழகத்துக்கோ இந்த அரசியல்வாதிகள் யாருமே துணிந்து கூறவில்லை என்பதே உண்மை. இதற்கு ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தமும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டமும் இவர்களுக்கான அச்சமாக உள்ளது என்பது வெளிப்படையான உண்மை. இத்தகைய நிலையில் அனைத்துலகிலும் வாழும் ஈழத்தமிழர்கள் தான் தமிழர் தாயகத்தின் இன்றைய அரசியல் யதார்த்தத்தை தெளிவுபடுத்தக்கூடிய கருத்தரங்குகள் மாநாடுகள் நடத்த வேண்டிய தேவை பலமாக உள்ளது. இதனை அனைத்துலக தமிழர்கள் செய்கின்ற பொழுது தாயக மக்களிடம் இதன் தேவை குறித்த தெளிவுகளை முன்னெடுக்க வேண்டியது முக்கியம். அதேவேளை இது பிரிவினைக்கான தூண்டல் அல்ல, ஈழத்தமிழர்கள் இறைமையை மீளுறுதி செய்வதற்கான ஜனநாயக வழி என்பது அனைத்துலகம் தெளிவாக்கப்பட வேண்டியது முக்கியம். இத்தகைய மகாநாடுகள் கருத்தரங்குகள் அனைத்துலக தமிழர்களின் வேறுபாடுகளை கடந்து இணைத்து முன்னெடுக்கப்பட வேண்டியது என்பது எல்லாவற்றையும் விட அதிமுக்கியமான தேவையாக உள்ளது. இதனை செயற்படுத்த வெறுப்பு பேச்சுக்களை கைவிடுவது மட்டுமன்றி ஊடக மொழியை யாரையும் புண்படுத்தாது அமைத்துக் கொள்வது காலத்தின் தேவையாக உள்ளது. ஜனநாயக வழியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகையில் அணுகுமுறையில் வேறுபாடுகள் வரலாம். ஆனால் அந்த அணுகுமுறைகள் தெளிவாக்கப்பட்டு பல்குழுக்கள் பால் செய்யும் உட்பகையில் வராது செயற்பட வேண்டியது தலையாக தேவையாக இருக்கின்றது. இதற்கு இதுவரை சிறிய அதிகாரங்களுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ஈழத்தமிழர்களின் செயற்பாட்டாளர்கள் அவர்களது அதிகாரப்பட்ட அணுகுமுறைகளை கைவிட்டு அவர்களது நோக்குகளில் நின்றபடியே பொது நோக்கில் இணைவது மேற்குலக அரசியல் மொழியில் கூறுவதானால் பொது நன்மைக்காக காமன் குட்ஸ் என்று கூறுவார்கள். தங்கள்
கட்சி நிலைகள், அமைப்பு நிலைகள், இயக்க நிலையில் நின்றவாறு ஒருங்கிணைதல் அவசியமாகின்றது. இன்று உலகம் கூட்டாண்மை பங்காண்மை வழியாகவே நாளாந்த அரசியலை, பொருளாதாரத்தை மையப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவே உலகின் புதிய அரசியல் ஒழுங்குமுறையின் பொதுப்பண்பாகவும் இன்று மாறியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இந்த பொதுப்பண்பினை இனங்கண்டு தனது கொள்கை கடும்போக்குகளில் நில்லாது சாதுரியமாக நடந்து வருகிறது. ஆனால் ஈழத்தமிழர்கள் இந்த விடயத்தில் நடைமுறையில் மிக மிக பலவீனமான நிலையில் இருப்பதை கடந்த 16 ஆண்டுகளாக தங்களுக்கு நடாத்தப்பட்ட இனஅழிப்புக்கான உலக நீதியை கூட பெற இயலாது இருப்பதன் மூல காரணமாக உள்ளது. மேலும் இந்த மகாநாடுகள், கருத்தரங்கள் தனியே அரசியலை மட்டும் உள்ளடக்காது மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ற வகையில் மீள் உற்பத்தி செய்யத்தக்க வகையில் எல்லா துறைகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்பதை இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இலக்கின் 2021ஆம் ஆண்டு 188வது ஆசிரியர் தலையங்கத்தில் ஈழத்தமிழருக்கான இடர் முகாமைத்துவம் உடன் உருவாக்கப்பட வேண்டும் என்று எழுதி அதனை கட்டுரைகள் மூலமும் இலக்கு வலியுறுத்தியது. ஆனால் அதனை செய்யாது விட்டதன் விளைவுகளை இன்று தாயகமும் தாய மக்கள் நடைமுறையில் காண்கின்றனர். எனவே இந்த மாநாடுகள், கருத்தரங்கங்கள் வழியாக இறமையை மீளுறுதி செய்தலையும் பேரிடரில் இருந்து மீண்டெழுதலையும் தாயக மக்கள் அடைவதற்கு என்றதை செய்ய வேண்டும் என்பது இலக்கின் ஆணித்தரமான எண்ணமாக உள்ளது. நீங்கள் கூறுகள் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற உலக பிறப்பில் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது தமிழ் அரசியல் பிறப்பிலும் ஒரு மாற்றம் பெறுவதை உணரக்கூடிய இருக்கின்றது. இவ்வளவு காலமாக எவ்வளவு விடயங்கள் பேசப்பட்டது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் கஜேந்திர குமார் பொன்னம்பலம், அணியன் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த விடயம் தொடர்பாக அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது காலத்தின் தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா? இதுக்கும் கொள்கைக்கும் தொடர்பு இருக்கு என்று கூற முடியாது. உலக நாங்கள் எடுத்து நோக்கினால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அரசு தலைவரை எடுத்தீர்களாக இருந்தால் அவர் அன்றாட வாழ்வில் எவ்விதமாக அமெரிக்க மக்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தலாம் என்கின்ற ஒரே சிந்தனையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவ்விதமாக செயற்படுகின்ற பொழுது அவர் ஒரு நாளைக்கு ரஷ்யாவோட இணங்கி நின்று செயற்படுவதை பார்க்கிறோம். மறுநாள் இஸ்ரேலோட இணைந்து நின்று செயற்படுகிறார். இன்னொரு நாள் பார்த்தீர்கள் சீனாவோட இணைந்து நின்று செயற்படுகிறார். அவ்விதம் தான் இப்பொழுது உலகத்தினுடைய தலைவர்கள் யாரை எடுத்தாலும் கூட, இன்றைக்கு உக்ரைனுடைய ஜனாதிபதி கூட தங்களுடைய ஒரு அமைச்சரை சீனாக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது உக்ரைன் அமெரிக்காவுடன் மிக நீண்ட தூர ஆயுதங்களை பெறுவதற்கான பகிரத பிரயத்தனத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் சீனாவுக்கும் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கும் அவர்கள் தங்களுக்கான நிலையை உறுதிப்படுத்தவே பார்க்கின்றோம். இவ்வாறாகத்தான் அரசியலில் நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை என்பது தேசத்தின் லண்டன் பாலசின் அவர்கள் பலமுறை கூறிய விடயம். அரசியல் என்பது அன்றாட மாறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த மாறிக்கொண்டிருக்கிற அந்த நிலையில் மக்களுடைய பாதுகாப்பு, மண்ணினுடைய பாதுகாப்பு, அதே நேரத்தில் அமைதியான வாழ்வு, வளர்ச்சி, இவற்றை இணைத்து கொண்டுதான் அரசியல். அப்ப அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்தியா பிராந்தியத்தினுடைய மேலாண்மையாக இருப்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆகவே இந்திய மத்திய அரசு கூடாக அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் இது அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமான்ற மாதிரியான ஒரு முயற்சி தான், எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த 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 செயற்பாட்டை அவர்கள் செய்வது சரியானதாகத்தான் தென்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் செய்வது எல்லாம் சரியென்றும் இலக்கு கூறவில்லை. இலக்கு மட்டுமன்றில்லை, யாருமே அப்படி கூறப்போவதும் இல்லை. ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களில் இருக்கின்ற பலவீனங்களை சுட்டிக்காட்டி அந்த பலவீனங்களை பலப்படுத்துகின்ற ஒரு தன்மையைத்தான் நாங்கள் ஊடக தர்மமாகவே கொண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுமக்கள் நிலையிலும் அப்படித்தான். யாரையுமே புண்படுத்தாத வகையில் நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த மாற்றத்தினுடைய உச்ச பயன்பாடு எவ்விதமாக மக்களுக்கும் மண்ணுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் இருக்கணும். இன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நெட் மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் இன்றைக்கு 18ஆம் தேதி டிசம்பரில் மறுக்க முடியாத சுயநிர்ணய உரிமையை கலையா முனையும் கூட்டாட்சி கோரிக்கை என்ற ஒரு இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற கூட்டாட்சி கோரிக்கைகள் பற்றிய ஒரு ஆய்வினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய கருத்து. ஆனால் அவர்கள் இந்த ஆய்வினை வெளியிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அந்த ஆய்வினை வெளியிடுகின்ற பொழுதுதான் அந்த ஆய்வுக்கூடாக இப்பொழுது போய்கொண்டிருக்கிற கூட்டாட்சி கோரிக்கைகளில் எதனை நாங்கள் மேலும் பலப்படுத்த வேண்டும், எதனை மாற்றியமைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் வரும். ஆனால் அதுக்காக தான் நாங்கள் இன்று இந்த ஆசிரியர் சங்கத்தை எழுதுகின்ற பொழுது கூட அதில் மிக தெளிவாக குறிப்பிட்ட விடயம் என்னென்றால் இந்த ஊடக மொழி. இந்த ஊடக மொழியில் நாங்கள் யாரையுமே
தனிப்பட்ட முறையில் தாக்காது அல்லது யாரையுமே ஊக அடிப்படையில் குற்றங்குறைகள் கூறாது, ஆதாரங்களுடன் அதே நேரத்தில் ஒரு பண்பான ஒரு உரையாடலுக்குள்ளாக நாங்கள் வளர்த்து செல்ல வேண்டிய தேவை இருக்கு. பார்த்தீங்கன்னா டில்வின் சில்வா அடுத்த வாரம் இந்தியாவுக்கு போயிருக்கின்றார். இதே டில்வின் சில்வா 2 மாதத்துக்கு சீனாவில் நின்றார், 1 மாதத்துக்கு முதல் பிரித்தானியாவில் நின்றார். பாருங்கள், எங்கெல்லாம் போய் வார்கள். இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குழு உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியையும் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமரையும் சந்தித்து அந்த பின்னணியிலே அவர்கள் அங்கு தாங்கள் இந்த பேரிடர் காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று கூறியதுடன் ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ஹரிணி அவர்கள் சீனாவுக்கு விஜயம் செய்த பொழுது அங்கு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். உதவிகள் மட்டும் செய்ய வேண்டும் என்றும் கூறவில்லை. அவர்கள் எதை பேசி எதை தங்களுடைய நாட்டுக்காக முன்வைக்கிறார்களோ அதையும் செய்யுங்கள் என்று கூறுகிறார். இதுதான் அரசியல். அதே மாதிரி இந்திய அரசியல் எடுத்தால் இந்திய அரசியலில் இந்திய அரசியல் இந்தியாவுக்குரியதான். இந்திய அரசியல் ஈழத்தமிழர்களுக்காக உண்டாக நாங்கள் பார்ப்பதுதான் தவறான ஒன்று. இந்தியாவுக்குரிய அரசியலை செயல்படுத்துகின்ற அதே நேரத்தில் இந்தியா எடுக்கின்ற சில முயற்சிகள் மூலமான எங்களுக்கான தற்காலிகமான பாதுகாப்பு பெற முடியும். இந்தியா உடனே நாளைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து போட முடியும் யாருமே கூறவில்லை. அதே நேரத்தில் இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு அங்கு தன்னுடைய அரசியல் ரீதியாகவும் அதே நேரத்தில் அமைதிப்படை என்ற பின்னணியிலும் ஈழத்தமிழர்களுக்கு செய்த வரலாற்று தவறுகளை எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வரலாற்று தவறுகளை மையப்படுத்தி கொண்டு இந்தியாவுடன் யாருமே பழகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரித்தானியா எங்களுக்கு அதை விட எவ்வளவு பெரிய வரலாற்று தவறுகள் எல்லாம் செய்திருக்கின்றது. அமெரிக்கா எந்த விதமாக எங்களுடன் எத்தனை பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்காக இந்த நாடுகளுடன் நாங்கள் பாய்மை கொள்வது என்று அல்ல. அது அவர்கள் அந்தந்த தங்களுடைய தேவைக்காக செய்கின்றார்கள். அதனை எதிர்கொண்டு எங்களுடைய சாதகமாக எல்லாவற்றையும் மாற்றுகின்ற அந்த நிபுணத்துவத்துக்கு பேர் தான் டிப்ளமசி. அதான் அரசியல் ராஜதந்திரம் என்று கூறுவது. அரசியல் ராஜதந்திரம் தான் அரசியலுக்கு முக்கியமே தவிர நாங்கள் இந்த நாட்டுக்கே சொந்தக்காரர், இந்த நாடு ஒன்று எங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கும் என்று ஒருவரை கடவுளாக்கி அவர் செய்யவில்லை என்று அவர் எங்களை ஏமாத்தி போட்டார் என்று அழுது புலம்பி அந்த மாதிரியான அரசியல் தன்மை வேண்டாம் என்பதுதான் சொல்லப்படுகின்ற விடயம். இதுக்கு எத்தனையோ அது வளர்ந்து வந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு, அதையெல்லாம் நாங்கள் பேசவில்லை. ஆனால் இப்பொழுது இளம் தலைமுறையுடன் வாழ்கின்றோம். அந்த இளம் தலைமுறையினுடைய வாழ்க்கை என்பது முக்கியம். பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில அங்கே இருந்த கிராம சேவர் ஒருவர் இந்த புனர்வாழ்வு நேரத்தில் பணி செய்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோரன் அவர்கள் அவரை காலால் வெட்டி அவருடைய ஆண்குறியை மையமாக வைத்து தாக்கினதாக கூறப்படுகின்றது. அது தவறி அவருடைய அடிவயத்தில் பட்டதால் அவர் காயப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் அதனை போய் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்த நிலையிலேயும் நீதிமன்றத்திலே போலீசார் கூறியிருக்கின்றார்கள், அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் போய் வருவார், அவரை தாங்கள் விசாரணைக்கு கைது செய்வதற்கு 10 மாதங்கள் தேவை என்று. அப்பொழுது அதற்கு சுதந்திரன் எதிர் வழக்கொன்றை தாக்கல் செய்து இப்பொழுது ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள் இவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்கின்றோம் என்றால், எந்த நேரமும் மக்களுக்கு நடக்கின்ற எந்த ஒரு செயலுக்குமான நீதியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த நீதிக்காக போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவற்றால் வாழ முடியாது. அங்கே அப்படித்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் எங்களுக்கு மட்டுமில்லை, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது. உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்னென்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை அதனுடைய சரிவுகளை நன்மை தீமை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தன்மைகளை போமே ஒழிய அதனுடைய குறுகிய கால தேவை என்ன, நீண்ட கால தேவை என்ன, அப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது அதை மாற்றுவதற்கான சட்ட நடவடிக்கை எப்படி இருப்பது, எப்படி ராஜதந்திரத்தை பாய்ப்பது, எப்படி மக்களுடைய பலத்தை கொண்டு வருவது என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய அந்த செயலை செய்யாமல் இருக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது இங்கே அடிக்கடி நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது திட்டம், குறுகிய கால, இடைக்கால, நீண்ட கால திட்டங்கள், தமிழர் தரப்புக்கு தேவை என்ற விடயங்களை கூறும் பொழுது நீங்கள் மாநாடு நடத்த வேண்டிய விஷயங்கள், அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் ஆரம்பத்தில் இந்த கொள்கை மாற்றம் தொடர்பாக கேட்டதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக நிறைய எழுமறிகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது உறுதிப்படுத்தப்படவில்லை. வருகின்ற செய்திகளை பார்த்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பது போல் தெரிகின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த விடயத்தில் ஒரு கவனமா இருக்க வேண்டும். நான் இதுவரை வாசித்த செய்திகளின் அடிப்படையிலோ அல்லது அறிந்த அடிப்படையிலோ சென்றிருக்கின்ற
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய எந்த ஒரு உறுப்பினர்களும் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு வசனம் கூட கூறவில்லை. அதே நேரத்தில் மாகாண சபையை ஏற்றுக்கொள்வதாக கூட கூறவில்லை. அவைகள் வரலாற்றினுடைய வளர்ச்சி நிலைகள். அதுக்கு எங்களுக்கு சாதகமான பாதகமான விடயங்களை நாங்கள் பேசி வாதாட வேண்டிய உரிமை இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை இந்த ஐக்கிய ராஜ்யம் என்பது வருவதன் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து நாட்டை பாதுகாப்புகின்ற அடிப்படையில் செயற்படுகிறார்கள். நிச்சயமாக. நன்றி மாஸ்டர். அரசர்களே, மாஸ்டர் கூறியது போல இந்த ஐக்கிய ராஜ்யம் என்பது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கள் தமிழ் மக்களை முடக்கும் என்பது நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழினமும் அதை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது. இப்ப கஜேந்திர பார்ப்பன் அவர்களுடைய அணி அங்கே தமிழகத்துக்கு சென்றது. அங்கே குறிப்பாக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் என்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு காலமும் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலமாக அந்த மீனவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் யாருமே அதை முன்னெடுத்து செயல்படாத நேரத்தில் இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த விடயத்தை இங்கே முன்னிலைப்படுத்தி பேசுவதற்கு என்ன முக்கிய காரணம்? இது ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மாஸ்டரும் நீங்களும் அந்த செய்தியை இறுதியாக வந்த செய்தியை பார்க்கவில்லை. நான் அதாவது கஜேந்திரகுமார் அங்கு கஜேந்திரகுமாரும் திருமாவளவனும் எல்லோருமாக இணைந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காணொளி இப்போது வந்திருக்கின்றது. அதில் அவர்கள் தாங்கள் முதலமைச்சரிடம் 3 கோரிக்கைகளை வைத்ததாகவும், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும், 13வது திருத்த சட்டத்தை தாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதில் அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லியும், அந்த அதிகாரங்கள் அதற்கு கிடைக்குமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதாகவும், அதை திருமாவளவன் பேசும் போது கூறினார். தமிழீழம் என்பது அவர்களின் இறுதி இலக்காக இருக்கின்றது. இருந்த போதும் அதற்கு அது வரையிலும் இவ்வாறான ஒரு இடைக்காலத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும், அந்த அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நில ஆக்கிரமிப்புகள், பௌத்த ஆலயங்கள் அமைத்தல், இந்து ஆலயங்களை இடித்தல், பௌத்த ஆலயங்களை கட்டுதல் எல்லாம் இந்த தமிழ் மக்களுக்கான எந்த அதிகாரமும் இல்லாததால் தான் இடம்பெற்று வருவதாகவும், இந்த மீனவர் பிரச்சனை தொடக்கம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தமிழ் மக்கள் அந்த நாட்டில் ஒரு அதிகாரம் இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும், இதில் கஜேந்திரகுமார் எல்லோரும் சுற்றவர நின்றார்கள். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் பேசினவர். அவர் தந்த 3 கோரிக்கைகளையும் வைத்து அதை கூறியிருந்தார். மீனவர் பிரச்சனையில் அவர் கூறியிருந்தது என்று சொன்னால், இந்த பிரச்சனையில் 2 பக்கமும் இழப்புகளை சந்திக்கிறார்கள். எனவே இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும், அதே சமயம் என்பிபி அரசு அண்மையில் இடம்பெற்ற போராட்டத்தில் இந்த மீனவர், அதாவது இந்திய தூதரகத்தை அகற்றி சீன தூதரகம், அமெரிக்க தூதரகத்தை கொண்டு வருவதாக சொன்னது என்று சொல்லி அவர்கள் ஆனால் ஒரு நல்லதை செய்திருக்கார். அதை அவர்கள் எதிர்க்கவில்லை. அந்த கருத்தை அவர் கண்டிக்கவில்லை. அப்படி சொல்றதுக்குரிய காரணம் நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்ப்பதுதான் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அவர் அதை பற்றி இப்ப அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீனவ சங்கங்கள் தலகளா நின்று கூத்தடிச்ச மாதிரி கஜேந்திரகுமார் சொல்லவில்லை. அவர் சொன்னார், இப்படி எல்லாம், அதாவது இந்திய தூதரகத்தை அகற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர விட்டதுதான் காரணம் என்றுதான் சொல்லி, அது ஒரு ராஜதந்திர ரீதியாகத்தான் அவர் அணுகி இருக்கிறார். அது ஒரு உண்மையா நல்ல விடயம். ஆனாலும் அதே சமயம் இந்த இலங்கையின் புதிய அரசியல் 3 கோரிக்கைகளை தான் வைத்திருக்கிறார்கள். 3வது கோரிக்கை என்னென்று சொன்னால், இந்த புதிய அரசியல் யாப்பில கூட்டாட்சி உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை, அதற்கான அழுத்தத்தை ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். உண்மையில் இவர்கள் போகும் போதே நான் யோசித்தேன், அதாவது மீனவர் பிரச்சனை, அதாவது மக்களின் அன்றாட பிரச்சனை முதலாவது முக்கியமானது. அது இல்லாமல் இவர்கள் அடுத்த தேர்தலில் தலையெடுக்கவே முடியாது. இப்ப மீனவர் சங்கங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், அது இதென்று 4 பேர் இணைந்து வெளியிட்ட அறிக்கை மிகவும் படுகேவலமானது ஒன்று. என்னென்று சொன்னால், ஆர்வோ ஒருவர் ஒழுங்குபடுத்துறதுக்கு பல ஆயிரம் பேர் போறார்கள் என்று சொன்னால் அந்த பல ஆயிரம் பேரும் உங்களை நிராகரித்ததாகத்தான் அர்த்தம். மற்றது, இது தொடர்பாக இன்னொரு ஊடகவியலாளர் சந்திரசேகரனுடன் கேட்டபோது சந்திரசேகரர் கூறியிருக்கின்றார்,
நாங்கள் மக்களுடன் தான் நிற்போம் தோழரே என்று. இப்ப அவங்க மக்களோட நிக்க நீங்கள் இந்திய தூதரகத்தோட நிக்க இந்த அடுத்த முறை தேர்தலில் நீங்கள் அடிச்சே துரத்தி போடுவாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து. அப்படி ஒரு நிலையை நீங்கள் போய் இந்தியாவில் கேட்கலாம் என்று தான் சொல்லுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்ததாக அதுல பேசியவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், தாங்கள் தீர்வு கேட்க போக இலங்கை சந்திரசேகர் சொல்றாராம் இந்திய தூதரகத்தை முற்றுகையிட சொல்லி. சரி, அமைச்சரே சொல்றாருன்னா நீங்க முற்றிட வேண்டியார். அப்புறம் என்ன இப்ப என்ன பிரச்சனை? எங்க என்ன பிரச்சனை என்றால், இங்க நாடு வழிய தூதரகத்தை நீங்கள் முற்றுகையிடாத அரசாங்கம் விடா. இங்க அரசாங்கமே சொல்லுதுன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அதான பிரச்சனை. இப்ப அரசாங்கம் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்க, அமைச்சர் சொல்றாராம் முற்றுகையிட சொல்லி. முற்றுகையிட நீ பிறகு என்ன? அதுல அமைச்சர் இன்னொரு வீரவசனம் காட்சியிருக்கிறார். தாங்கள் கடற்படைக்கு கட்டளை விட்டு தடுத்து நிறுத்துவோம். இப்ப அந்த வீரவசனம் வந்தது. இதுக்கு பிறகுதான் ஒருவர் உளவியலாளர் எடுத்த போது அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஓம் தோழரை நாங்கள் சொன்ன நாங்கள் மக்களுடன் நிற்போம். அவங்க இப்ப மக்களோட என்று போனாங்கள் என்று சொன்னால் மக்கள் இருக்கிற பிரச்சனைக்கு இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒருத்தன் 2 பேர் ஒழுங்குபடுத்தி 5000-10,000 பேர் போறாங்க என்று சொன்னால் அது அந்த மக்களுக்குரிய பிரச்சனை அங்க இருக்கின்றத உணர வேண்டும். அப்ப அதுக்கு நின்று கொண்டு நாங்கள் இந்திய தூதரகத்துக்கும் துணை தூதர என்னென்றால் விசா, இன்னொருவர் சொல்றார் விசா எடுத்து இந்தியாவுக்கு போறதுக்கு நாங்கள் இந்த கொழும்புக்கு போகணும். யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கன பேர் அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் தான் வராங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு தூதரகம் வேணும் தானே யாழ்ப்பாணத்துல. அவங்க என்ன கொழும்புல போய் விசா எடுக்கிறது? கதை கேட்க கொஞ்சமாவது யோசிச்சு கதைக்கணும். என்னத்தை கதைக்கிறோம், ஏது கதைக்கிறோம், இதற்காட்டி அது பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப கந்தரோவார் போய் கதைச்ச இடத்துல டக்டிக்கா தான் கதைச்சிருக்கிறார். அவர் சொன்ன நீங்கள் வளர விட்டாதான் இப்படி மக்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் இருக்கின்றது. ஏண்டா கந்தரோவார் பொன்னம்பலம் கருத்தும் திருமாவளவன் அதுக்கு அடுத்ததான் அவர் தான் உரையாற்றியவர். அவர் சொல்லும் போதும் சொன்னார், தமிழீழம் என்கிற கோரிக்கையாக இருக்கும், அதில் இந்த மாற்ற கருத்தும் இல்லை. பொது வாக்கெடுப்பு என்கிற கோரிக்கையாக இருக்கும், அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கிடையில் இந்த இதுகளை பாதுகாப்பதற்கு, இந்த மக்களின் வளங்கள், மக்களின் மண்ணை, கலாச்சாரத்தை, மொழியை பாதுகாப்பதற்கு ஒரு அதிகாரம் தேவை. அதை தமிழகம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் இந்த கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை எவ்வளவு காலமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ அமைச்சர்கள், கடல் தொழில் அமைச்சர்கள் எல்லாம் வந்துவிட்டு போனார்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. எத்தனையோ அரசாங்கங்கள் இதை பார்த்தார்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, தூதுவரத்தை முடக்க வேண்டும் என்று மீனவர்கள் சொல்வதும் அமைச்சர் சொல்வதையும் நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது என்ன காரணத்துக்காக இப்பொழுது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? தாய்வானுக்கு 11 பில்லியனுக்கு ஆயுதம் போயிட்டு கொடுத்தாச்சு. சீனா கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. வேர்ல்ட் பேங்க் 120 மில்லியனை ஸ்ரீலங்காவுக்கு தூக்கி கொடுத்திருக்கு. இதுவரையில கொடுத்ததுல 120, இதுதான் அதிக தொகை. திடீரென்று கொடுத்துட்டுது. ஜூலி சங் அனுராதபுரத்துல மூட்டை அடிக்கிறார். அவள் அந்த முட்டையை தூக்கி கொண்டே கொடுக்குறா எல்லாருக்கும், விமானம் போய் இறங்கி நிற்க. C-130 விமானம் யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லா இடமும் உழுது கொண்டு திரியுது. அப்ப உங்களுக்கு ஒன்று விளங்குது. இந்த டிசம்பர் மாதம் இன்னொரு கடற்படை கப்பலை கொண்டு பசிபிக் பிராந்தியம் கொழும்புல இறக்கிட்டு போடுது. கொழும்பு கடற்படை கப்பலை கொடுத்துட்டு. அப்ப உங்களுக்கு தெரியுது. அப்ப இனி இந்தியா உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இலங்கை மீள முடியாதுன்றா உங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. அப்ப தெரிஞ்சா இப்ப யார் தூக்கக்கூடிய ஆக்கள்? இந்தியா தூக்கக்கூடிய நிலையில இப்ப இல்லை. இந்தியாவால ஒரு 4 பில்லியனை கொடுக்கும். அமெரிக்கா, இந்தியா, இலங்கையில மொத்த பொருளாதாரம் எவ்வளவு? 80 to 90 பில்லியன். உக்ரைனுக்கு 300 பில்லியனை சும்மா தூக்கி கொடுத்தவன். இலங்கை அவனுக்கு தூக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்திசைவாக இருக்கணும். இப்ப பாருங்க, டில்வின் சில்வா சத்தத்தை காணவில்லை. ஏன்னா டில்வின் சில்வா ஜேவிபி சீனா ஜேவிபியோட ஒருங்கிணைவா இருக்கிறது. என்பிபி வெளியில நிக்கிறது. என்பிபியில அனுரகுமார திசாநாயக்கா இருக்கிற, ஜேவிபியை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அனுரகுமார திசாநாயக்கா எல்லாருக்கும் இந்த நிவாரணங்கள் அறிவிச்சது டில்வின் சில்வாக்கு தெரியாது. மத்திய குழுவால கலந்து ஆலோசிக்கவும் இல்லை. அதுலயே பெரிய முறை. அவங்க கேட்டாங்க என்னென்று காசு எடுப்பேன், காசு எங்க இருந்து? அப்ப இனி இப்ப காசு வர்ற வழி இப்ப கண்டுட்டாங்க. அப்ப இனி அவங்க வர போறாங்கன்னா இந்தியா தேவையில்லை.
அப்ப இந்தியா தேவையில்லை. மற்றது என்னென்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடியை அள்ளி கொண்டு போறாங்க. அந்த அவ்வளவு கோடியையும் தாங்கள் எடுக்கலாம் தானே என்று யோசிப்பாங்க. இப்ப அவ்வளத்தையும் இலங்கை அரசாங்கம் எடுக்கலாம் தானே என்று இப்ப முன்னைய அரசுகள் அதை யோசிக்கிறது, இந்த அரசு யோசிக்கிறது என்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலைமைய காலம் மாறிட்டுது, பொருளாதார பிரச்சனைகள். அப்ப அமெரிக்காவுக்கும் இது ஒரு இந்தியா ஒரு பலவீனம், அரசியல் பொருளாதார ரீதியாக பலவீனமான இருக்கிற நிலையில அமெரிக்காவுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கிறது. இப்ப இதுலதான் இந்த மீனவர் பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இந்த மீனவர் ஒருவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை கொண்டு போய் தமிழகத்தில் இறக்கி இருக்கிறது. இனி இந்தியா இப்போ ஓடி திரிஞ்சு இந்த மீனவர்களை பிடிச்சு அறிக்கை விடுறதும் அதுதான். அதான் அரவு கேட்டா இப்ப உங்களுக்கு ஒன்று விளங்குதில்லை. இந்த 16 வருஷமும் இந்த மீனவர் பிரச்சனைக்குரிய காரணம் யார்? இந்திய மீனவர் இல்ல, இலங்கை மீனவர் இல்ல, இலங்கை அரசாங்கம் இல்ல, இந்த 4 அமைப்புகளிலும் இருந்தவர்கள். இவர்கள் பூனைகள் ஒவ்வொன்றாக வெளியே வர தொடங்கிவிட்டது. இந்த 4 அமைப்புகளும் தான் இந்தியா தூதரகத்துடன் இணைந்து வளங்களை கொள்ளையடிக்க விட்டவர்கள். இவர்கள் பதவியிலிருந்து துரத்தப்பட வேண்டும். என்னென்று சொன்னால், அதைத்தான் எனக்கு ஒருத்தர் கேட்டார், எப்படி இந்தியா விலைக்கு வாங்கினான். நான் சொன்னேன், விடுதலை புலிகள்ல மாத்தையாவையே வாங்கினவங்க இந்த 4 மீனவர் சங்கம் எந்த மட்டும் சொல்லுங்க பாப்பா. அப்ப இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அது ஒரு பெரிய நாடு. அப்ப இப்ப இந்தியா இந்த அறிக்கையை விட்டதும், இந்த 4 மீனவர் சங்கத்தை கொண்டது அறிக்கையை விட்டதும், அடுத்ததாக இப்போது தமிழர் பக்கம் இந்தியா திரும்பி நிற்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு மாற்றம். நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன். அரசர்கள் கூறியது போல் இவர்களுடைய அணுகுமுறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், பூகோள அரசியல் உங்களுக்கு தெரியும். இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான ஒப்பந்தம், அமெரிக்காவுடைய பிரசன்னம், அவர்களுடைய C-130 அங்கே வந்து உழுது சென்ற விடயத்தை இப்பொழுது அரசர்கள் கூறி சென்றிருந்தார். இனி சீனாவுடைய பிரசன்னம் உங்களுக்கு தெரியும். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இங்கே உடனடியாக ஏதோ ஒரு நகர்வு ஒன்று நடைபெறுவதை இலகுவாக அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. தரப்பை பொறுத்த மட்டில் தமிழர்களிடமும் சில மாற்றங்கள் வருவதை இப்பொழுது அரசு அவர்கள் உறுதிப்படுத்தும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இதை எவ்வாறு கையாள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை? என்றால் சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வரும், அதை சரியான நேரத்தில் கையாளாவிட்டால் நாங்கள் வேறு யாரையுமே குறை சொல்வதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. எப்படி இதை பார்க்கிறீர்கள் நீங்க? எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் அந்த நாடுகள் சம்பந்தமானதாக, நாடுன்ற ஒரு நாட்டை சொல்லவில்லை, நாடுகள் சம்பந்தமானதாக, புவியியல் நிலைகள் சம்பந்தமானதாக, காலநிலை சீர்கேடு வரும், சில வழியில பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், அப்படி பலது இருக்கும். இவைகள் எல்லாவற்றும் இணைந்துதான் செயற்படும். அதனால எந்த ஒன்றும் நல்லது கெட்டதுன்றது எப்படி வாரதுன்ற எங்களை மனம் போய் பொருந்துறதன் மேலான் வரும். எந்த ஒன்றையும் எங்களுக்கு சாதகமாக திருப்புற ஒரு தன்மைக்கு பேர் தான் ராஜதந்திரம். அப்ப இப்ப ஏற்பட்டிருக்கிற நிலைமை ஒரு மிகவும் இக்கட்டான நிலை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நிலை மிக இக்கட்டான நிலை. எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று சொல்ல முடியாத இக்கட்டான நிலை மட்டுமில்லை. இப்போ ட்ரோன்களுடைய சுவர்கள் எழுப்பப்பட்டு எல்லைகள் கூட மனிதரால் பாதுகாக்கப்படுவதற்கு பதிலாக ட்ரோன்களால் பாதுகாப்படுற சூழ்நிலை கொண்டிருக்குது. அப்ப அவ்விதமாக வருகின்ற பொழுது யுத்த முறைமைகள் கூட மாறிவிட்டது, கூட்டுமொத்தமாக மாறுகின்றது. அவ்விதமான ஒரு கட்டத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க மக்களுடைய உரிமை மறக்கப்படுகிறது. உலகம் முழுக்க மக்களுடைய உரிமை மறக்கப்பட்டு அரசாங்கங்கள் எந்த வகையில் அந்த நாட்டை தங்களுடைய தேவைக்கேற்ப ஆட்சிப்படுத்த விரும்புகிறார்களோ அதுதான் இன்று உலக அரசியலாக இருக்கின்றது, எல்லா இடத்திலையும் கூட. அதன் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரு கொந்தளிப்பும் ஒரு சிக்கலமான நிலை இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் நாங்கள் ஜனநாயகத்துக்காக போகின்ற பொழுது நாங்கள் இப்ப இருக்கிற உடன் பிரச்சனை என்னன்னு ஒன்று இருக்கு. அதான் இப்ப அரசு கூறிய மாதிரி இப்ப மீன்பிடி பிரச்சனை என்பது ஒரு உடன் பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கான தேவை ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி அரசியல்ல இப்ப இருக்கிற உடன் பிரச்சனை ஐக்கிய ராஜ்யத்தை என்ன மாதிரியாக தடுத்து நிறுத்துவது அல்லது மாற்றி அமைப்பது என்று, அது மிக முக்கியமான பிரச்சனை. அது இப்பொழுது இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பிரச்சனை எதிர்கொள்வதற்கு விதமான கூட்டுணர்வுகள், விதமான பங்காண்மைகள் தேவை. எல்லாத்திலும் கூட்டுணர்வு தேவை, பங்காண்மையும் தேவை. ஆனால் கூட்டுணர்வு வச்சிட்டோம்ன்றதுக்காக அவைதான் ராசான்னு சொல்லி அவைக்கு பக்கத்துல போய் நின்று நாங்கள் அவையை விழுந்து கும்பிடுற வேலையும் சேர்த்தவே இல்லை. பங்காண்மையில் வச்சிட்டோம்ன்றதுக்காக எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி போட்டு வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டான பங்காண்மை என்பது அந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஒன்றுன்ற அந்த அடிப்படையில் செயற்பட்டு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு
அங்கே கஜேந்திரகுமாராக்கள் அங்கே நின்று இந்திய அரசாங்கத்தோட தமிழக அரசாங்கத்தை கூட தொடர்பு அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டு வந்து மறக்க முடியாத சுயநிர்ணய உரிமையை கலைய முனையும் கூட்டாட்சி கோரிக்கை என்று சொல்லி ஈழத்தமிழர் தேசம் மீது நீட்சியான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நுட்பமான வகையில் தொடரப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படுவது மட்டுமல்ல, குரூரமான சரீர இன அழிப்பு மீளவன்களால் தடுக்கப்படுவதும் ஈழத்தமிழர் தேசத்தின் கலையோன்னா சுயநிர்ணய உரிமை ஒத்துக்கொள்ளப்பட்ட அரசியல் தீர்வு மூலம் மட்டுமே இயலுமாகும். ஆனால் தாயகம், தேசியம், இறமை, சுயநிர்ணயம் போன்ற சொற்கள் வெற்றி கூப்பாடுகளாக கையாளுவதில் தேர்ச்சி பெற்றுள்ள தேர்தல் அரசியல் கட்சிகள் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமையை கூட்டாட்சி கோரிக்கை மூலம் கலைந்துவிடும் அரசியல் முள்ளிவாய்க்காலை அரங்கேற்றி வருகின்றன. ஒருபுறம் ஐக்கிய ராஜ்யம் என்ற குளிப்பறிப்பும் மறுபுறம் கூட்டாட்சி என்ற கூப்பாடும் ஈழத்தமிழர் தேசிய விடுதலைக்கான பயணத்தை தடுமாற வைத்து துண்டாட எத்தனிக்கின்றன என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை அந்த கூட்டாட்சி தொடர்பான ஒரு விளக்கமாக பார்க்க வேண்டுமே தவிர, அந்த கூட்டாட்சியை முன்னெடுப்பவர்கள் இவ்விதமாக எங்கள மக்களிடத்திலிருந்து விதமான தன்மைகள் வருகின்றன என்பதை எடுத்து விளக்கி அதன் வழியாக மேலும் தங்களுடைய கோரிக்கைக்கு அந்த மாதிரியான தன்மைகள் புதிய கூட்டாட்சி என்றவர்கள் சொல்வதற்குள் வராதவாறு தடுப்பதற்கு உரிய சரத்துக்களை சட்டம் மூலமாக சேர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர, ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அந்த கருத்தை சொன்னதற்காக அவரை விலக்கி வைப்பதோ அல்லது அந்த கருத்தை சொன்னவரை ஒரு கடினமான சொல்லாட்சியில கையாண்டு பேசுவது தடுக்கப்பட வேண்டும். தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற சிக்கலான நிலை இதுதான். எவருக்கும் கருத்து தெரிவிக்க உரிமை இருக்கின்றது. அந்த கருத்து தெரிவிக்க பின்னணியிலே வந்து அவர்கள் பல விளக்கங்களை சொல்வார்கள். அந்த விளக்கங்கள் கூடாக மேலும் மேலும் அரசியல் தெளிவு ஏற்பட்டு கொண்டு வரும். கார்ல் மார்க்ஸ் கூட சொல்லுவார், முரண்பாடுகளுக்கு கூடாகத்தான் ஒரு தேசம் வந்து தன்னுடைய வலிமையை பெறும். முரண்பாடுகள் இல்லாத ஒரு தேசம் வந்து அழிந்தே போயிடும். முரண்பாடுகள் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு காய்ச்சல் வரையிலன்னு சொன்னா நீங்க உங்களோட உயிர் இருக்காது விளங்குதான். அப்படின்னால என்ன பிரச்சனை என்றால், அந்த கருத்துகள் வருகின்ற பொழுது முரண்படுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆட்களை தாக்காமல் ஆட்களை மையமாக வைத்து விமர்சனங்கள் செய்கிற தன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த கருத்தில் இவர்கள் ஒரு கருத்தை கூறினால் அதுக்கான பல்கருத்தை கூறுங்கள். இவர்கள் இந்த மாதிரியான தன்மையில் இப்படியான அபாயங்கள் இருக்கின்றன சொன்னால் அந்த அபாயத்தை நாங்கள் இப்படி மாற்றலாம்னு சொல்லி அதுக்கான எதிர்க்கருத்தை கூறுங்கள். அப்பொழுதுதான் அதற்கான பாதை வரும். பாதை என்பது மோதலில் தான் வரும். யாராவது பாதை போடைகளை வந்து மம்பட்டி எடுத்து மண்ணை கொத்தி பக்கத்தில் இருக்கிற மரங்களை வெட்டாமல் அதாவது பாதை போட்டிருக்கிறீங்களா? அப்படி பாதை போட முடியுமா? அப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் பாதையை போடலாம். அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது பல கருத்துக்களும் வந்து மோத வேணும். நாங்கள் அதுக்காகத்தான் மாநாடுகளின் கருத்துரங்கள் முக்கியம்னு சொல்லிக்கணும். ரணில் விக்ரமசிங்க காட்டி கொடுத்த வழியில் தேசிய மக்கள் சக்தி ரணில் விக்ரமசிங்கை விட அதிக அளவு கருத்தரங்கங்களையும் அதிக அளவு மாநாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் அவர்களுடைய மக்களுக்கிடையிலான தொடர்பாக இருக்கிறது. இன்றைக்கு உரையாடல் தான் மக்களுக்கிடையான தொடர்பாக இருக்கிறது. நாடுகளுக்கிடையான தொடர்பாக கூட உரையாடல் தான். இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டு கேட்கல, ரஷ்யாவினுடைய உரைய வைக்கப்பட்டிருக்கின்ற பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றன. அதுக்குள்ளே பலத்த மோதல், பலத்த சண்டை. ஆனால் அவர்களுடைய நோக்கம் வந்து உக்ரைன் வந்து பாதிப்புக்குள்ளானால் அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் பாதிப்புக்குள்ளாகும் என்று வாதாடுகிறார்கள் ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் ரஷ்யாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிற நாடுகளாக இருப்பதால், ரஷ்யாவுடன் நட்பு நாடுகளாக இருப்பதாலும் இந்த மாதிரியான தன்மைகள் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்று வாதாடுகிறார்கள். இதுதான் இயல்பு. அதுக்காக அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் ஒளிம்பி ஓடிவிட்டார் என்ற கருத்து அல்ல. ஆகவே இந்த மாநாடுகள் கருத்தரங்களை நாங்கள் வலியுறுத்துகிற காரணம்னா, மாநாடுகளுக்கு வாருங்கள், கருத்தரங்களுக்கு வாருங்கள், எதிரும் புதிருமான கருத்துக்களை முன்வையுங்கள், அதன்படியாக வந்து நாட்டினுடைய சேவைகளையும் விளக்கங்களையும் அழியுங்கள். அவ்விதமாக செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் உண்மையாகவே வந்து ஒரு கருத்தியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த கருத்தியல் மாற்றம் கொண்டு வரப்படுகின்றது. அதே நேரத்திலே அவரவருடைய லட்சியங்களோடு இருங்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லட்சியங்கள் உடனடியாக எய்தப்படக்கூடிய நிலை இருக்கின்றதா என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அவை அந்த நிலையை நீங்கள் அந்த லட்சியங்கள், அது மட்டும் இல்லை, மாற்றங்கள் வருகின்ற பொழுது அந்த லட்சியங்களும் கூட சில மாற்றங்கள் வரலாம். அது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அது வேறு விடயம் அது. ஆனால் அவரவர்களுடைய லட்சியங்களோடு இருந்து கொண்டு, ஆனால் பொது விடயங்கள் வந்து நாங்கள் நேருக்கு நேர் நின்று நாங்கள் வந்து எதிர்த்து கதைத்து கருத்துக்களை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி
அது உலக அரசியலோடு எந்த அளவுக்கு அதை பொருந்தது என்ற தன்மையில கொண்டு வந்து அதன் வழியாக தான் நாங்கள் உலக நாடுகளையும் உள்ளுக்கு இழுக்கலாம். தனியே நாங்கள் போய் அவர்களிடத்துல வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கேட்டு ஒரு நாளும் உதவி நடக்காது. ஏன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. எந்த நாட்டிலும் இன்றைக்கு வந்து ஒரு சாதாரண மகன் வந்து கடன்காரனாக இல்லாத நிலையிலே எந்த நாட்டில் ஜிடிபி இருக்குது, எல்லா நாட்டிலும் வந்து கடன் தொழில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அப்படி பல சிக்கல்கள் இருக்குது. அவை வந்து அரசியல் என்பது நாங்கள் நினைக்கும் அப்போது ஒரு அதிகாரத்தை ஒரு இடத்திலிருந்து ஒருவர் பெறுகின்ற ஒன்று அல்ல. அதுக்கு மாறாக கூட்டு மொத்தமான முழுமையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நீங்கள் கூறுவதாக ஒத்து போகிற, அதாவது அரசியல் முதிர்ச்சி, ஒரு கருத்தை நீங்கள் கூறுவது போல் கருத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்கு மாற்று கருத்துக்கள் அது தொடர்பாக ஆராய்ந்து அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போய் விவாதித்து வரும் பொழுதுதான் ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவு பிறக்கும் பொழுதுதான் அந்த பாதையை கண்டுபிடிக்கலாம் என்று இங்கே நான் நினைக்கிறேன் 6-7 ஆண்டுகளாக இந்த வானொலியில் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே ஒரு சந்தர்ப்பம் என்று நாங்கள் நீங்கள் கூறும் பொழுது ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துகின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது மாஸ்டர், உங்களுக்கு தெரியும் தமிழ் தரப்பு இடையில் பிளவுகள் இருப்பது. இதைத்தான் எல்லா நாடுகளும் தங்களுக்கு சார்பாக தமிழர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து அதை முன்னகர்த்தி செல்வதற்கு அவர்களும் தயங்குவதற்கு இந்த தமிழருடைய ஒற்றுமை தொடர்பாக, அந்த ஒற்றுமை தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே தெளிவாக வழங்கப்படுத்தி விட்டு நிலைப்பாடு இருக்கும் பொழுது இப்ப இவர்கள் இங்கே போய் தமிழ்நாட்டுக்கு சென்றதும் அங்கே சந்தித்தது தமிழரசு கட்சி இதுக்கு எவ்வளவு இடையூறாக இருக்க போகிறார்கள், அல்லது அவர்களிடமும் ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்பொழுது கட்சிகள் எவ்வாறு இடையூறாக இருக்க போறார்கள் என்று சிந்திப்பதை விட புலத்தில் இருக்கிற மக்கள், அனைத்துலக தமிழர்களாக இருப்பவர்கள் வந்து எது ஏற்புடையதோ எது சிறந்ததோ அதை நாங்கள் வழிகாட்டுவதன் மூலமாக அந்த பின்னணி கூடாக நாங்கள் வந்து கருத்துக்களையும் மற்றும் மக்களுக்கான தெளிவுகளையும் அளிக்க வேண்டும். ஆனால் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டியவர்கள் எந்த 2வது கட்ட பேச்சுக்கும் இடம் இல்லை. அதை செய்கின்றதான் நாங்கள் செய்யணுமே தவிர அங்கிருக்கின்ற கட்சிகள் வந்து எங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சார்ந்து நின்றுதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. 6வது திருத்தத்தாலும் 13வது பயங்கரவாத தடைச்சட்டத்தாலும் அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அவர்களை மறந்து விடுவோம். இப்பொழுது வந்து பிரச்சனை என்னென்றால் புலத்தில் இருக்கின்ற அறிவார்ந்த சமூகமும் புலத்திலே இருக்கின்ற நிதிவள சமூகமும் ரெண்டும் ஒருங்கிணைந்து தங்கள் தாயகத்துக்கான தேவைகளையும் தங்கள் தாயகத்துக்கான எதிர்காலத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும். அந்த தேவைகளையும் எதிர்காலத்தையும் அங்கிருக்கின்ற மக்கள் அவர்கள் ஏற்கக்கூடிய முறையில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்கள் வழியாக கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இலக்கினுடைய கருத்தாக இருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அதுதான் ஈழத்தமிழுடைய பிரச்சனையை உலக சர்வதேச பரப்பில் உயிர்ப்போடு வைத்திருந்தது. அதே போல் இப்பொழுது மீனவர் பிரச்சனையும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தலை தூக்கி நிற்கின்ற நேரத்தில் தமிழர் தரப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே தமிழரசு கட்சி ஏரிய கட்சிகள் தொடர்பாக நான் கூறும்பொழுது இனி அரசாங்கத்தோடு NPP அரசாங்கத்தோடு இதை எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இதற்கு எவ்வளவு இணக்கப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள்? அரசாங்கம் வந்து என்றுமே தன்னுடைய அதிகாரத்தன்மையிலிருந்து இறங்கி வராது என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அந்த அரசாங்கத்தை அழுத்தப்படக்கூடிய ராஜதந்திர முயற்சிகளுக்கு கூடாகத்தான் இந்த ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கலாம். ஆன காரணத்தினால்தான் இப்பொழுது நாடுகள் இதில் ஈடுபட்டிருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. ஒன்று சுவிஸ், அடுத்தது வந்து பிரித்தானியா, அடுத்தது வந்து ஜெர்மன், அடுத்தது வந்து நோர்வே. இது வெளிப்படையாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்குற பின்னணிகளில் இந்த நாடுகளுடைய வளவாளர்களும் இந்த நாடினுடைய செயற்பாட்டாளர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்தியா தனக்கான இந்திய துணைக்கண்டத்தினுடைய பெரிய நாடு என்ற முறையிலே தனக்கான ஆற்றலை கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தன்மைகளை உணர்ந்து இவைகளுக்கு ஊடாக இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கு சாதகமான ஒன்றை உருவாக்குறது பற்றிய ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து மக்களுக்கான உறுதி மக்களிடத்திலே இருக்கின்றது. நாங்கள் மக்களுக்கு ஒற்றுமையில் என்று சொல்கின்றோம். ஆனால் அங்கே இந்த
இயற்கையின் பேரிடர் வந்த பொழுது மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒற்றுமையான வேலை செய்தார்கள். அது மட்டும் இல்லை, மற்ற இனத்தைச் சேர்ந்த மக்களும் கூட ஒரு சிலருக்கு அந்த காழ்ப்புணர்வுகள் வெறுப்புகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் அந்த சூழ்நிலையை கடந்து போறதுக்கான ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. இது இந்த மாதிரியானதான் எதிர்காலம் கட்டமைக்கப்பட முடியும் என்று சொன்னால் இது தேச நிர்மாணம், நேஷன் பில்டிங் ப்ரோசஸ். அப்போ தேச நிர்மாணத்தில் பலதும் வரும், பல சவால்கள் வரும். ஒவ்வொரு முறையும் சவால்கள் வரைக்கும் அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லி திட்டமிடுவதுதான் ராஜதந்திரம், அதை செயல்படுத்துவதுதான் நிர்வாகம். ஆகவே தனியே இது அங்கே இப்போ எங்களை பொறுத்த மட்டில் ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேச இனமாக இருக்கின்றார்கள். நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்று சொல்வார்கள். ஆகவே நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற நிலையில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் தான் அந்த மக்களை பாதுகாக்கின்ற கரங்களாக, அந்த மக்களுக்கான பொருளாதார வளத்தை உறுதிப்படுத்துகின்ற கரங்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேசிய தலைவர்களும் 2008 ஆண்டு மாவீரர் உரையிலே மிக தெளிவாக எடுத்துக்கொண்டார். ஆகவே இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகளை மறந்து அந்த மக்களை பாதுகாப்பது, மக்களுக்கு பாதுகாப்பான அமைதியை உண்டாக்குவது, மக்களுக்கான வளர்ச்சிகளை ஏற்படுத்துவது, அதை நாங்கள் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது மக்கள் முடிவெடுப்பார்கள். எங்கள் மக்களுக்கு அதற்கான போதிய ஆற்றலும் அறிவும் அனுபவம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த தங்களுடைய இன்னுயிரையே தங்களுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பணித்த அந்த மாவீரர்களுடைய ஆன்மீக பலம் இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் என்ன செய்ய விமர்சிச்சு கொண்டிருக்கிறது இல்லையோ, இல்லாட்டி அங்க கட்சி அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்க எந்த பிரயோசனம் இல்லை. அதை பேசி பேசித்தான் இவ்வளவு காலத்தை வீணடிக்கிறோம். அதை விட்டு ஒவ்வொருவரும் தாயகத்தினுடைய வளர்ச்சிக்கான செயற்திட்டங்களை நீங்களே உருவாக்கி நீங்களே வெளிப்படுத்துங்கள். அப்படி வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறிய அளவாக இருக்கட்டும். ஒருவருமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் நாங்கள் சிறிய சிறிய செயற்பாடுகளை கொண்டு வந்தோம் என்றால் அது ஒரு மிக பலமானதாக மாறும். இப்பொழுது உங்களுக்கு நேரடியாகவே சொல்வதாக இருந்தால், இப்பொழுது மக்களுக்கான ஒரு ஊடகம் பலமாக தேவை என்று எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் மக்களுக்கான ஊடகத்தை எல்லாருமாக சேர்ந்து உருவாக்குங்கள். அந்த மக்களுக்கான ஊடகத்தை உருவாக்குவதில் என்ன தடைகள் இருக்கின்றது என்பதை எல்லாருமாக கூடி பேசுகிற தடைகளை அகற்றுங்கள். நாங்கள் யாரையுமே குறை சொல்லவில்லை. ஏன் ஒருத்தருக்கு ஒருவர் நாங்கள் அச்சப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் ஒரு சந்தேகமாக பார்க்க வேண்டும்? நேரடியாகவே எங்கள் அச்சங்களையும் சந்தேகங்களையும் தெரிவித்து நாங்கள் இந்த மாதிரியாக ஒரு ஒருங்கிணைப்புகள் வருவதற்கு இது சந்தேகமாக இருக்கிறது, இது அச்சமாக இருக்கிறது. அப்போ அதை தாண்டி கொண்டு போகின்ற பொழுது செயல் திட்டம் நடைமுறையாகும். அதை விட்டு ஒவ்வொரு செயற்திட்டத்தையும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் நாங்கள் சந்தேகத்துடன் அச்சத்துடன் பார்க்கின்ற காரணத்தினால் எல்லா நிறுவனங்களுமே கூட்டுமொத்தமாக செயலிழந்து போற நிலைக்கு போய்கொண்டிருக்குது. இந்த நிலை தொடர்பாக இருந்தால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஈழத்தமிழர்களுக்கான செயற்பாட்டாளர்கள் கூட அனைத்து உலகத்தில் இல்லாத போற நிலை ஏற்படும். இப்படித்தான் உலகத்திலே நடைபெறுவது. ஆகவே இந்த விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இலக்கினுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்னொரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் கூறினீர்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக நிறைய நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன. நீங்கள் கூறினீர்கள் சுவிட்சர்லாந்தை கூறினீர்கள், பிரித்தானியாவை கூறினீர்கள், ஜெர்மனியை கூறினீர்கள், இந்தியாவை கூறினீர்கள். ஒன்று மட்டும் தெரிகின்றது, சமீபத்தில் ஏற்பட்ட பூகோள அரசியலுடைய அந்த நகர்வு இந்தியா அவர்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை, கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டதோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தெளிவாக தெரிகின்றது. இந்தியா இந்த மாற்றம் அல்லது இந்த சந்தர்ப்பம் இப்பொழுது ஒரு சாதகமான ஒரு சூழல் வந்திருப்பதற்கு இந்தியாவுக்கு இது எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது இப்பொழுது உலக அரசியலை மையப்படுத்திய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. உலக அரசியலில் கடந்த வாரத்தில் நடந்த சிலியில் நடந்த தேர்தல் கூட சிலியினுடைய அதிதீவிர வலதுசாரி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகம் முழுவதும் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றம் அமெரிக்கர்களுக்கு உரியது, ஐரோப்பியர்களுக்கு உரியது என்கின்ற போக்கிலே அமைகின்றது. அவ்விதமாக போகின்ற பொழுது ஆசியர்களுக்கு உரியது என்கின்ற ஒரு தன்மை இயல்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. இயல்பாக அப்படி வருகின்ற அந்த பின்னணியில் தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இணைப்புகள் கூட போய்கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கான இணைப்புகள் இரண்டு ஒன்றாகிவிட்டது என்ற கருத்து அல்ல. ஆனால் இப்பொழுது ஏசியன் ஃபோர்ட்ரஸ் என்று சொல்வார்கள், ஆசிய
பாதுகாப்பு அரணொன்றை உருவாக்க வேண்டிய தேவைக்குள் ஆசிய நாடுகள் இருக்கின்றன. அது காலத்தினுடைய பொருளாதார பிரச்சனை கூட வந்திருக்கின்ற விடயம். ஆனால் அதை மாற்றி இப்பொழுது எல்லா இடத்திலும் மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பலமாக எழுகின்றது. இப்ப நேற்று யூரோ நியூஸ் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், யூரோ நியூஸில் பெண் பிரசிடரும் ஒரு ஆண் பிரசிடருமாக 2 பேருமே சட்டத்துறையிலும் விற்பனர்கள், அரசியலிலும் விற்பனர்கள் நேரடியாக கதைக்கின்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அதாவது எந்த ஒரு நாடும் குடிவரவு இல்லாத ஒரு நாடாக உலகத்தில் இருக்க முடியாது. குடிவரவு இல்லாத நாடாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய எல்லா வளங்களும் கூட அழிந்து போயிடும். ஆனபடினால அந்த பின்னணியில நீங்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது எதை கூறுகின்றார்கள் சொன்னால், அப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு குடிவரவு பெறுபவர்கள் அல்லது அரசியல் தஞ்சம் கோரியவர்கள் ஒரு சிலர்ல குற்ற உணர்வுகள் இருக்கலாம். அவர்களை இனம் கண்டு அவர்களை தண்டியுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனங்களுக்கு மேல் அதை ஒரு இன வெறுப்பாக ஒரு மாற்றாதீர்கள் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். இதில் அந்த வாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட நீங்க யூரோ நியூஸ் பார்த்தால் தெரியும், அவர்கள் கையாளுகிற சொல்லு க்ளவுஸ் ஆஃப் என்று சொல்வார்கள். க்ளவுஸ் ஆஃப் கையை கட்டி போட்டு நேர உண்டுகிற நிலை என்று கேள்வியில் கேட்பார்கள். அதே மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர், ஹெட் டு ஹெட்னு கேட்பார்கள். இதில் எதுக்காக சொல்கின்றார்கள்? நேர எதையும் சந்தித்து பேசி பழக வேண்டிய ஒரு தேவை ஊடகத்தில் இருக்கின்றது. ஊடகத்துக்கு நேர அந்த மாதிரி கதைச்சு பேசுகின்ற பொழுதுதான் அவர்களுக்குள்ளே அப்படி நேர பேசுபவர்கள் கூட கை கொடுத்து பின்னர் உறவு நிலைக்கு போற தன்மைகள் கூட வருகிறது. இது எதற்காக சொல்கின்றோம்னு சொன்னால், உரையாடலுக்கு கூடத்தான் ஜனநாயக வழிகளில் போராட்டங்கள் வளர முடியும். உரையாடல்கள் எவ்வளவுக்கு வளர்க்கப்படுதோ அந்த அளவுக்கு தான் போராட்டங்களுடைய நோக்கங்களும் அந்த இலக்கை அடையும். ஆனபடியினால்தான் இந்த எதிர்வரும் காலத்தை நாங்கள் அடுத்த வருடம் 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற முறையிலே அடுத்த வருஷம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது ஆண்டு. அந்த 50வது ஆண்டிலே அந்த மக்களுடைய அரசியல் யதார்த்தத்தின் உண்மை நிலையையும் அது மாற்றப்பட முடியாத ஒரு தன்மை கொண்டது. அதை மாற்றுவதாக இருந்தால் அந்த மக்களுடைய இறைமையின் அடிப்படையிலான தீர்வுதான் அதுக்கு இறைமை என்பது உடனே பிரிவினை என்று சொல்ற அந்த தன்மையிலிருந்து விடுபட வேண்டும். இறைமை என்பது என்னுடைய மண்ணில் நான் வாழ்வதற்கான உரிமை, அதுதான் சுயநிர்ணய உரிமை என்று சொல்லி கூறுவார்கள். சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன? நானே நிர்ணயிக்கின்ற உரிமை. அந்த நிர்ணயிக்கிற உரிமை கூட என்னுடைய அரசியலை கொண்டு வர உரிமை. இவைகளை பற்றி தெளிவாக இன்னும் கதைப்போம் என்று சொன்னால் இப்பொழுது நேரம் நெருங்குகின்ற நினைக்கின்றேன். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது என்று சொன்னால், இந்த மாநாடுகள் கருத்தரங்கங்களை செய்கின்ற பொழுது இளையவர்களையும் அதில் ஈடுபட செய்து, தனிய தமிழ் மொழியில் மட்டும் அந்த கருத்தரங்கங்களை வைக்காது அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற இளையவர்களுடைய பங்களிப்பை அந்தந்த மொழிகளுக்கு கூட அவர் வழங்கக்கூடிய ஒரு விதத்திலும் கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு பலமான ஒரு கருத்தியல் தளத்தை ஒன்றை நாங்கள் உருவாக்குவதன் மூலம்தான் செயற்பாட்டு தளத்தை அதன் பின்னணியில் தான் நாங்கள் வெளிக்கொண்டு முடியும். அப்படி செயற்பாட்டு தளத்தை வெளிக்கொண்டுகின்ற பொழுதுதான் அதுக்கான மதியையும் நிதியையும் அளித்து அதை மக்களுக்கான ஒரு வளர்ச்சி போக்கு கொண்டு செல்லலாம் என்பது இலக்கினுடைய கருத்தாக இருக்கிறது. மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி கொண்டு வர வேண்டும். நான் யார் மீதும் விமர்சனம் வைப்பதற்காக இந்த கேள்வி கேட்கவில்லை, ஒரு உண்மைத்தன்மையோடு இருப்பதற்காக கேள்வி இருக்கின்ற தமிழ் தரப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பேச்சுவார்த்தைகள் என்று வரும்பொழுது இவ்வாறான நிலைமைகளை வெளிப்படுத்தும் பொழுது வேறு அரசாங்கங்களோடாக இருக்கட்டும், வேறு நாடுகளோடாக இருக்கட்டும், தமிழ் தரப்புடன் ஆளுமை உள்ளவர்களில் பலரை காண்போம். கஜேந்திர குமார் அவர்களிடம் நிச்சயமாக ஆளுமை இருக்கிறது. ஆனால் அவரை தவிர்த்தவர்களை யாரை பார்த்தாலும் ஆளுமை இல்லாதவர்கள் அல்லது அவர்கள் வேறு நிகழ்ச்சிகளில் இயக்குகிறார்கள். அப்படி என்றால் இது எப்படி புத்திஜீவிகளை, துறைசார் நிபுணர்களை எவ்வாறு உள்ளடக்கி இந்த விடயத்தை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போவது ஒரு சவாலாக அமைய போகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? சுருக்கமாக கூறுங்கள். இது சுருக்கமாக கூறுகின்ற இதுக்கான கருத்தை என்னுடைய பேராசிரியராக இருந்த பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்கள் ஒரு முறை கூறினார்கள். அவர் மிக தெளிவாக கூறிய விடயம் என்னவென்றால், நீங்கள் நெஞ்சத்தில் இருந்து பேசுவீர்களாக இருந்தால் இந்த ஆளுமை தேவை, இந்த பணத்தேவை, இந்த அதிகார தேவை என்பனவெல்லாம் தேவையில்லை. நெஞ்சத்திலிருந்து பேசுகின்ற பொழுது இன்னொருவருடைய சார்பாக நாங்கள் மாறுவோம். இன்னொருடைய சார்பாக மாறுகின்ற பொழுது அவரும் நானும் இணைகின்ற தன்மை பெறும். அவரும் நானும் இணைகின்ற பொழுது மனித உறவாடல் கூட மனித பலம் பெறுகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், எங்கும் நாங்கள்
பேசுகின்ற பொழுது மனித உறவு உடைகிறது. மனித உறவு உடைகின்ற பொழுது மனித பலத்தை இழக்கின்றோம். நீங்கள் எவ்வளவுதான் கல்விப்பழம் உள்ளவராக இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் செல்வன் தன்மையை கொண்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரத்தை கொண்டவர்களாக இருந்தாலும், மனித பலத்தை இழந்தோம் என்று சொன்னால் அத்தனையும் போயிடும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அதுதான். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் நெஞ்சத்திலிருந்து பேசவில்லை. ஒவ்வொருவரும் நாங்கள் படித்ததை வைத்துக் கொண்டு பேச முற்படுகிறோம், அல்லது எங்களுடைய பணத்தினுடைய வலிமையை வச்சுக்கொண்டு பேச முற்படுகிறோம், அல்லது எங்களுடைய அதிகாரத்தினுடைய தன்மையில் நின்று பேச கொண்டிருக்கின்றோம். அது மனிதனுக்கான தீர்வை கொண்டு வராது. மனிதனுக்கான தீர்வை கொண்டு வருவதாக இருந்தால், நான் அடுத்த மனிதனை என்னுடையவனாக கருதி, அது எம்பத்தி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்கள் சார்பான ஒரு இரக்கத்தன்மையை நான் அவராக மாறுகின்ற ஒன்றைக்கு போனேனாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒருவருமே அவராக மாறுகின்ற நிலையில் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவருமே எதிரும் புதிருமாக நின்று கொண்டு நானணியா நடத்துகின்ற ஒரு போக்கில் தான் அரசியலும் சரி, பொருளாதாரமும் சரி சென்று கொண்டிருக்கின்றது. குடும்பங்கள் கூட அந்த பிரச்சனை பலமாக இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். ஒன்றுமே நிரந்தரமில்லை, எனவே மாற்றம் வர வேண்டும், வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டுள்ளோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும், பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.